நான் இன்னைக்கு பிரான் மசாலா செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, உளுந்து, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இப்போ இஞ்சி பூண்டு கொத்தமல்லி 3 சேர்த்து அரைச்சிருக்கேன். ப்ரான்ஸு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் 3 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து போடுங்க தாளிக்க. உளுந்து செவந்ததும் கருவேப்பிலை, வெங்காயம் 3/4 கிலோ இறாக்கு ஒரு 3 வெங்காயம் போடணும், பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்ச நேரம் கழித்து இஞ்சி பூண்டு விழுது போடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். இப்போ இஞ்சி பூண்டு கொத்தமல்லி 3 சேர்த்து அரைச்சிருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, இப்போ இதில் தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸாக இருக்கிறது ஒரு 3 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து ப்ரான்ஸை போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்தோடனே இப்போ ப்ரான்ஸை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக வரும். இதே நீங்கள் கொஞ்சம் மசாலா நிறையா வேணும்னா இஞ்சி வெங்காயம் தக்காளி ஒன்று கூட போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் விழுதாக கிடைக்கும். இது கூட இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தனியா ரெண்டும் சேர்த்து அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு இந்த மிளகாய்த்தூள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு சிறுவாக்கிடுங்க. தீயை சிறுவாக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை, அதுலேயே நல்லா சுருண்டு வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி சுருண்டு வந்திருக்கு. ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா நீங்கள் இதை இறக்கிடலாம். இதுக்கு தண்ணியே நம்ம விடலை, இந்த இறால் இருக்கிற தண்ணியே இதுக்கு சமைக்கிறதுக்கு சரியாக இருந்திருக்கு. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இதை வந்து ஒரு பவுலில் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தூவிடுங்க. ஸோ இப்போ சுவையான ப்ரான் மசாலா ரெடி.